ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். பிக் பாஸ் மூலமா பிரபலமான மணிகண்டன் அவங்களோட மனைவியான சோஃபியாவை விவாகரத்து பண்ணதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதில் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு சொல்லிட்டு பல மொழி படங்கள்லயும் கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட அண்ணன் தான் மணிகண்டன். மணிகண்டன் சன் டிவி, விஜய் டிவியில ஒளிபரப்பான நிறைய சீரியல்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து பிக் பாஸ்லயும் கலந்துக்கிட்டாங்க. மணிகண்டனோட மனைவியான சோபியா முதல்ல அட்டகத்தி படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷும் கூட நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில மணிகண்டனும் சோபியாவும் அவங்களோட வாழ்க்கை பயணத்துல எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லா போட்டோவையும் டெலீட் பண்ணிட்டாங்க. சோபியாவும் மணிகண்டனும் தனித்தனி வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட இன்டர்வியூல நீங்க எப்ப திருமணம் செஞ்சுக்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ், எனக்கு திருமணம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா நடக்கக்கூடிய டைவர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2024 ஜெயம் ரவி, ஆர்த்தி, ஜிவி பிரகாஷ், சைந்தவி, ஏஆர் ரகுமான், இன்னும் பல செலிபிரிட்டிஸ்லாம் அவங்களோட விவாகரத்தை அறிவிச்சு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த பதில சொல்லியிருக்காங்க. சினிமா அப்டேட் தெரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.